ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தோழி திவ்யா. இது லாஸ்ட் வீக் தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே நான் எங்கள் ஊருக்கு போயிருந்தேன் ஒரு அஃபிஷியல் ஒர்க்குக்காக. அந்த விளாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கி காலையில் வந்தாச்சு. அன்றைக்கி ஈவினிங் நாங்கள் எங்கள் ஊர் தேட்டரில் தங்கலான் மூவி போட்டிருந்தா மூவி பார்க்க நாங்கள் ஃபேமிலியோடு கிளம்பி போனோம். ஃப்ரைடே அன்றைக்கி மார்னிங் அந்த ஒர்க்கெல்லாம் நான் முடிச்சுட்டு அம்மா அப்பா ஸ்கூல் போயிட்டாங்க. மகாவை வீட்டில் இருந்து நாங்கள் ஜாலியாக ப்ளே பண்ணோம். நெக்ஸ்ட் டே என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு சரி ஓகே பக்கத்தில் மால் இருக்குது கடலூரில் போகலான்னு சொல்லி நாங்கள் கிளம்பி போயிட்டோம். மகா அங்கே கார் டிரைவ் பண்ணால் அங்கே நிறையா ஃபுட் கோர்ட் இருந்தது. நிறையா சாட் ஐட்டம், கெஃபே, சாப்பிட்றதுக்கு நிறையா விஷயங்கள் இருந்தது. ஆக்சுவலி மகா இந்த மாதிரி கார் ஒன்று வீட்டில் இருக்குது, அவங்க அப்பாவை பர்த்டேக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஆனாலுமே மகா அங்கே போய் நான் அந்த கார் தான் ஓட்டுவேன் அடம் பிடிச்சி ஓட்டினா. ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டோம், ஃபுட் வந்துருச்சு. நான், என்னோடய தம்பி, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து ஜாலியாக ஃபுட்டை என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். நான் அங்கேருந்து கீழே வியூ எப்படி இருக்குது உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லி காமிச்சேன். அப்படியே திரும்பினா ஒரு ஷாப் இருந்தது, கிட்ஸ் வேர்ல்டுன்னு. மகா தான் வளர்ந்துட்டாளே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு ப்ளே பார்க்குக்கு அங்கே விளையாட போயிட்டோம். அங்கே நிறைய கேம்ஸ் இருந்தது, சின்ன பசங்க விளையாடுற மாதிரியும் இருந்தது, பெரியவங்க விளையாடுற மாதிரியும் ஓரளவுக்கு ஓகே நல்லாவே இருந்தது. நாங்கள் கார்டை ரீசார்ஜ் பண்ணி கார்டு வாங்கிட்டோம். அதில் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி மகாவுக்கு தான் கொடுத்தோம். மகா நீ விளையாடுறத விளையாடு, அதுக்கப்புறம் நாங்கள் விளையாடுறோன்னு மகா அவளுக்கு பிடிச்ச கேம்ஸ் விளையாண்டா. அவ கூட சேர்ந்துட்டு அங்கே ஒரு ஜம்ப் பண்ணுற மாதிரி இருந்தது. அங்கே போயிட்டு நானுமே குழந்தையாக மாறிட்டேன். மகா, நான், என் தம்பி எல்லாருமே ஜாலியாக விளையாண்டோம். வர வழியில் ஒரு காஃபி ஷாப்பில் கேக் இருந்தது. கேக், காஃபி, எங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். ஃபோட்டோஸ் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். நாங்கள் ஆக்சுவலி எப்பயுமே சரி ஃபோட்டோஸ் எடுப்போம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, விலாகுக்காக எடுக்கல, அது எப்பயுமே எடுத்தது. இப்போ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நான் என் சேனல் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னு சொன்னால், என் லைஃப்பில் நான் என்னென்ன பண்ணுறேன்றத உலகத்துக்கு காமிக்கணும். திவ்யா எப்படி இருந்தாப்புல, அதுக்காகத்தான் திருப்பி நாங்கள் ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். நாங்கள் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய கஸ்தூரிபாயோட கம்பெனியோட கடை அனந்தலகாரி ஹோட்டலுக்கு வந்துட்டோம். இந்த ஹோட்டலுக்கு போகிறப்பெல்லாம் மகா கிட்டே நாங்கள் சொல்கிற விஷயம், மகாவோட ஃபஸ்ட்டு பர்த்டே நாங்கள் இங்கே தான் செலிப்ரேட் பண்ணோம். அந்த ஸ்வீட் மெமரிஸ் எங்களுக்கு அப்படியே இருக்குது. ஆனால் மகா கேட்பா, அம்மா இப்போ கொண்டாடிருக்கலாமே, எனக்கு ஞாபகமே இல்லைன்னு சொல்லிட்டு நானும் யோசிச்சு பார்ப்பேன். சரி ஓகே, குழந்தைங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் பர்த்டே செலிப்ரேட் பண்ணும் போல் அப்படின்னு சொல்லி நினச்சி சரி ஓகே இப்போ கொண்டாடிடலாம் அப்படின்னு சொல்லுவேன். நாங்கள் ஃபுட் ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் அன்றைக்கி என்ன ஆர்டர் பண்ணோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேபிகார்ன் ஃப்ரை, மஷ்ரூம் தோசை, மஷ்ரூம் க்ரீம் சூப், அதுக்கப்புறம் ஒரு பன்னீர் பிரியாணி எல்லாமே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இது நெக்ஸ்ட் டே சண்டே. எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பாய் சொல்லிவிட்டு எங்கள் அத்தை வீட்டுக்கு போகிறதுக்கு கிளம்பிட்டோம். மகா கொஞ்சம் சேடாக தான் இருந்தா. என்ன பண்ணுறது, ஊருக்கு கிளம்பணும்ல. அத்தை வீட்டுக்கு போய் அத்தை மாமா எல்லாரையும் பார்த்துட்டு நைட் நாங்கள் ரிட்டன் சென்னைக்கு போகணும். சரி எங்கள் ஊர்லேருந்து எங்கள் அத்தை வீடு, மாமியார் வீடு, காட்டுமன்னார் கோயிலுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். மகா எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம் அப்படின்ற ஒரு சேட்னஸ் அவளுக்கு கொஞ்சம் இருந்தது, கொஞ்சம் ஃபீல் பண்ண. ஆனால் அங்கே போனதும் அபி, எங்கள் அத்தை, சித்திலாம் பார்த்ததும் அந்த அட்மாஸ்பியருக்கு அவளை அடாப்ட் பண்ணிடுவா. இந்த ட்ரெஸ் நான் கடலூர் ட்ரெண்ட்ஸில் தான் வாங்கினேன், மாலில் வாங்கினது. நான் இன்றைக்கி எங்கள் மாமியார் வீட்டில் என்னோடய ரூம் ஹோம் டூர் காட்டுறேன். இந்த கட்டில் தான் எனக்கு எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தது. இந்த பீரோ ராஜா ராணி பீரோ, எங்கள் கல்யாணத்துக்கு நான் வாங்கினது. இந்த கட்டில், இந்த பீரோ வாங்கும்போது நிறைய மெமரிஸ் இருக்குது. பார்த்து பார்த்து வாங்கினது. குழந்தை பிறந்தா ஏறுவா, கீழே விழக்கூடாது, இந்த கட்டில் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி நாங்கள் சிதம்பரம் சிட்டி ஃபர்னிச்சர்ஸ் தான் வாங்கணும். பீரோவில் மகாக்கு ஒரு ரேக், எனக்கு ஒரு ரேக், மாமாவுக்கு ஒரு ரேக் அப்படின்னு சொல்லி வாங்கினது. நாங்கள் இங்கேயே இந்த கட்டில் பீரோ வச்சுட்டோம். ஏன்னா நாங்கள் அடிக்கடி இங்கே தானே வரோம் அப்படின்றதுக்காக நாங்கள் சென்னையில் வேறு வாங்கிட்டோம். எங்களோட நேட்டிவில் தான் நாங்கள் இதை விட்டு போயிருக்கோம். மகாவும் அபியும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. மகா வந்துட்டான்னு அபிக்கு சொல்லிட்டா போதும், அபி அங்கே வந்துருவாப்புல. 2 பேருமே ஜாலியாக குழந்தைங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் விளையாடுவாங்க. அவங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க. நான் அவங்கள பார்த்துட்டு ரூமில் உட்காந்துருந்தேன். எனக்கு அங்கே போனால் மோஸ்ட்லி ஒர்க் இருக்காது,
கொஞ்சம் கொஞ்சம் மேல் வேலை தான் செய்வேன். அத்தை தான் வந்து ஃபுட்டுலாம் ப்ரிப்பேர் பண்ணி எங்களுக்கு கொடுப்பாங்க. அவங்க நாங்கள்லாம் போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் ட்ரெடிஷ்னலாக தோட்டத்தில் இருக்கக்கூடிய அடுப்பில் தான் சமைச்சு தருவாங்க. அன்றைக்கி எங்களுக்காக வெஜ் பிரியாணி, மஷ்ரூம் ஃப்ரை, அப்புறம் வந்து காலிஃப்ளவர் 65, பன்னீர் டிக்கா நிறையா செஞ்சோம். அத்தை தான் வந்து இப்போ பிரியாணிக்கு எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அத்தையோட சமையல் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் அங்கே இருக்கும்போது உங்களுக்கு நான் அதை ஷேர் பண்ணுறேன். நாங்கள் ஊருக்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் எங்களோட சித்தி, அதாவது என்னோடய ஹஸ்பண்டோட 2 சிஸ்டர்ஸ், அவங்களும் அதே ஊரில் தான் இருக்காங்க. எல்லாருமே ஒன்றா வீட்டுக்கு வந்து ஜாலியாக உட்காந்து அன்னிய டேவை என்ஜாய் பண்ணுவோம். அத்தை பேசிக்கிட்டே சமையல் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க எப்பயுமே பார்த்திங்கன்னா எங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி டிஷ்ஷஸ் தான் செய்வாங்க. அது எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், மாமாவுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், பசங்களுக்கெலாம் பிடிச்ச மாதிரி தான் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அவங்களோட சமையல் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருக்கும். நானே நிறையா விஷயங்கள் அவங்கக்கிட்டேருந்து தான் கற்றுக்கிட்டேன். அன்றைக்கி என்னோடய ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, உள்ள அடுப்பில் சாதம் வடிக்கணும். அதுதான் என்னோடய ஒர்க். நம்ம அடுப்பில் சாதம் வச்சா ரொம்ப நேரம் ஆகும் இல்லையா, அதனால் கேஸில் வச்சுட்டோம். நான் அதை பார்த்துட்டு அது மட்டும்தான் வேகுதான்னு பார்த்துட்டு இருந்தேன். அத்தைக்கு அதை இதை எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன். ஃபுட் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தது. நான் ரூமுக்கு வந்தேன். மகா, அபி, மாமா எல்லாரும் ஒன்றா உட்காந்து ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. இது எங்கள் சின்ன நாத்தனார் பொண்ணு அபி. இவளுக்கு ஒரு அண்ணன் இருக்காங்க. பெரிய நாத்தனாருக்கு ஒரு பொண்ணு, அவங்க காலேஜ் முடிச்சுட்டு ஒர்க் பண்ணுறா. ஒரு பையன் இருக்காப்புல. நாங்கள் காட்டுமன்னார் கோயிலில் நேஷ்னல் சொல்லிட்டு ஒரு ஷாப்பிங் ஹாலில் மகாக்கும் அபிக்கும் பாக்ஸும் கலர் பென்சிலும் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தேன். அதை குழந்தைங்க உடனே கலர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது காஃபி குடிக்கிற டைம் டிவியில் ஒரு பழைய படம் ஓடிட்டு இருந்தது, சிவாஜி கணேசனோட படம். மாமா, அத்தை, நான், சித்தி, பசங்க எல்லாரும் ஒன்றா உட்காந்து காஃபி குடிச்சிக்கிட்டே படம் பார்த்தோம். டைம் வந்து சண்டே அன்றைக்கி 7 o'clock ஆகிடுச்சு. சரி, ஓகே, ஊருக்கு கிளம்புற நேரம் வந்துருச்சு இல்லையா, ஊருக்கு கிளம்பணும்னு சொல்லி நினச்சிட்டு நாங்கள் உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருந்தோம். நாங்கள் ஃபேமிலியாக எப்பயுமே இப்படி தான் உட்காந்து ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம். அத்தை மாமா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். எப்பயுமே பேரண்ட்ஸோட பிளஸ்ஸிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா. நாங்கள் எப்பயுமே ஊருக்கு கிளம்போது எங்கள் அம்மா வீட்லேயும் சரி, எங்கள் அத்தை வீட்லேயும் சரி, எல்லார் வீட்லேயுமே சரி, உங்கள் வீட்டிலலாம் கூட அப்படித்தான் நினைக்கிறேன், எல்லாருமே பசங்க ஊருக்கு போகிறாங்க, நீங்கள் தான் கூட இருந்து காப்பாற்றணும்னு குலதெய்வத்தை வேண்டிட்டு, கடவுளை வேண்டிட்டு தானே அனுப்புவாங்க. அந்த மாதிரி நாங்கள் பிளெஸ்ஸிங்கை வாங்கிட்டு எப்பயுமே சரி, எங்கள் அத்தை வீட்லேயும் எங்களுக்கு 500 rupees காசு வச்சு கொடுப்பாங்க, அம்மா வீட்லேயும் கொடுப்பாங்க. எல்லாத்தையும் கலெக்ஷன் பண்ணிவிட்டு அது அவங்களோட லவ். அப்புறம் நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம். சண்டே நைட் வந்து நாங்கள் சென்னைக்கு வந்துட்டோம். இந்த 3 days என்னோடய ஃபேமிலி vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.